இனியன் ராபர்ட் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறது பாஜக. எப்போ வேணா உரிமை கோருவாங்க. ஒரு என்டிஏ அரசாக அமைய போகிறது. உங்களுடைய கனவு திட்டம் எல்லாமே நிதிஷ் வருவாரா, சந்திரபாபு நாயுடு வருவாரா? இல்லைன்னு ஆயிடுச்சுல. இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கான எண்ணிக்கை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கு, இன்னும் தீவிரமான லாபி செய்ய வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. ஆட்சி அமைக்கவே முடியாதுன்ற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்டிஏ கூட்டணி ஒரு இன்னும் சுமூகமான ஒரு கம்ஃபர்டான ஒரு ஸ்பேஸில் இருக்கிறதுனால போகிற போக்க பார்த்தா ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் இருந்தாலும் இதுக்கு இதை சொல்கிறேன்னா, பிஜேபியை சார்ந்தவங்க இவ்வளவு நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிலையான ஆட்சி கொடுக்க முடியுமா, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குமா, வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்க, இந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பிஜேபியால நிலையாட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா ஜேடியு, நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு, அது சந்திரபாபு நாயுடு தலைமையில டிடிபியை நீங்க வச்சுக்கிட்டு 5 ஆண்டு காலம் நீங்க நிலைநாட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு பிஜேபி சார்ந்தவங்க யோசிக்கணும். சரிங்களா? ஏன்னா நிதிஷ்குமார் பல பல்ட்டிகள் அடித்தவர், எந்த நேரம் ஆட்சியை கவிழ்த்து விடுவார் என்ற ஒரு அபாயமான எச்சரிக்கை பிஜேபிக்கு எப்பவும் பல்ட்டி மாமான்லாம் விமர்சனம் பண்ணி காங்கிரஸ் தேர்தலை சந்தித்தது. ஆமா, அப்போ அந்த அடிப்படையில் பிஜேபிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ அதனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடி அவர்களுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்பதற்கு தேர்தலுடைய ஒரு சான்றாக தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தோற்பதுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 52 சீட்லேருந்து 99 சீட்டு வந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணி 234 சீட்டு வந்திருக்கு இன்னைக்கு. இது நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. இன்னும் சொல்லப்போ 105 சீட்டு இன்க்ரீஸ், போன முறையை விட 105 சீட் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கிறோம் நாங்கள், 105. ஆனால் பிஜேபி என்டிஏ கூட்டணி அப்படி அல்ல. அவங்க 303லேருந்து 240 இறங்கி இருக்கிறாங்க. ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. 63 சீட்டு அவங்களுக்கு மட்டுமே. அப்போ உங்களுக்கு என்ன இது புரியுதுன்னா, பிஜேபியினுடைய சித்தாந்தம் இந்தியாவில் எடுபடலை. ஏன்னா 2014லையும் 2019லையும் பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு காரணம் வளர்ச்சி, முன்னேற்றம், உள்நாட்டு பாதுகாப்பு. 240 மோடிக்கான ஓட்டு தானே. இந்த 240 மோடிக்கான ஓட்டு, முன்பு இருந்த 303 மோடிக்கான ஓட்டு, 280 மோடிக்கான ஓட்டு தானே. இல்லை, நீங்கள் மோடிக்கான ஓட்டாக இருந்திருந்தால் ஏன் யூபியில் மோடிக்கான ஓட்டு வரல? மோடிக்கான ஓட்டாக இருந்தால் ஏன் மகாராஷ்டிராவில் மோடிக்கான ஓட்டு வரல? அப்போ இந்த தேர்தலில் மோடிக்காக வாக்களிக்கல, அந்தந்த மாநில பிஜேபி தலைவர்களுக்கும் மாநில பிஜேபி அமைப்புக்கும் விழுந்த ஓட்டை தான் நாங்க பாக்குறோம். ஆமா, இது எல்லா ஸ்டேட்டும் அப்படிதான். இந்த முறை இந்த காங்கிரஸ்க்கு விழுந்த ஓட்டு ராகுலுக்கான ஓட்டு இல்லையா? அந்த மாநில கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு, இந்தியா கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு, இந்தியா கூட்டணியில் பங்கெடுத்துகின்ற அனைத்து மாநில கட்சிகளும் சேர்ந்த ஓட்டு. அது ஒரு கோஆபரேட்டிவ், ஒரு கூட்டுறவாக விழுந்த ஓட்டை தான் நாங்க பாக்குறோம். நான் எந்த இடத்துலயுமே கிரெடிட்டை காங்கிரஸ் கட்சி முழுமையா எடுத்துக்கணும்னு ஆசைப்படல. தலைவர் ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டார். நேற்று கூட பேசும்பொழுது கூட இந்த வெற்றியை நான் இந்தியா கூட்டணி சமர்ப்பிக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா பிஜேபி சார்ந்தவங்க இந்த வெற்றியை மோடிக்கு நீங்க சமர்ப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆல்ரெடி. அது அப்படி நீங்க மோடிக்கு தான் வெற்றினா ஏன் ஃபைசாபாத்ல யூபியில் தோத்தீங்க? நீங்க ராமர் கோயிலை கட்டி திறந்தது மோடி தானே. கேட்போம். நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இது மோடிக்கான தோல்வி, அதை மறைக்க மோடி முயன்று வருகிறார்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. என்னதான் நம்பர்ல நீங்க வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தேர்தல் மோடி வேணுமா வேணாமா அப்படின்னு கூட்டணியோட இருந்தா மோடி இருக்கார், இல்லைன்னா இல்லையா? வணக்கம் கார்கே. ஆக்சுவலி இந்த தேர்தல் திரு நரேந்திர மோடிக்கான வெற்றி அப்படின்றதுக்கு காரணங்கள் இருக்கிறன. அதாவது எங்களுக்கு தேவையான ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 272, அதுக்கு எங்களுக்கு கூடுதலாகவே 20 சீட்டு இன்னைக்கு தேதிக்கு 292 ஆல்ரெடி வந்துடுச்சு. அப்புறம் இப்ப அண்மையில கிடைத்த தகவல்கள் படி எங்களுக்கு சுயேட்சையாக ஜெயித்தவர்களும் எங்களுக்கு 10 பேர் வர ஆதரவு கிட்டத்தட்ட. ஆமா, 10 பேர். அப்ப 292 கூடுதலாக 10 பேர் சேர்ந்து 302. சோ 302 பேர் என்டிஏ கூட்டணியில் இப்பொழுது பங்கு பெற இருக்கிறார்கள். அதற்குரிய கூட்டமும் நடந்து முடிந்து விட்டது. ஒரு மனதாக திரு நரேந்திர மோடி அவர்களை என்டிஏ சார்பாக பிரதமராக முன்மொழிந்து அது அக்செப்ட் செய்யப்பட்டு அதற்குரிய ரெசல்யூஷனும் இந்த தடவை பாஸ் பண்ணப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இதை பாத்தீங்கன்னா 302 பேர் இப்போ தேசிய. இல்ல சார், உங்க இலக்குல இருந்து எங்கேயோ விலகி போயிட்டீங்களே சார். 400 எங்க இருக்கு, 240 எங்க இருக்கு? அப்போ இது மோடிக்கான தோல்வி இல்லையா? அதாவது எதிர்கட்சிகள் பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ந்து அடுத்த நாடாளுமன்றத்தை பார்ப்பீங்கன்னு சொன்ன பிரதமர் இன்னைக்கு எதிர்கட்சிகள் சரிசமமா உட்கார்றத பார்க்க போறாரு. இல்ல, அதாவது 400ன்றது ஒரு இலக்கு, 370 என்ற இலக்கு நம்ம நமக்கு நாமளே வைத்துக் கொண்ட இலக்கு. இதுல யாரும் பாஸ் மார்க் எல்லாம்
370 வாங்கினாதான் பாஸ் மார்க், 400 வாங்கினதுதான் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லல. 272 தான் வந்து பாஸ் மார்க். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படியே வந்து 272 யாருக்கு வருகிறதோ அவர்கள் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ஜஸ்ட் பாஸ் கிடையாது. நான் தான் சொன்னேன் 302 வந்து வந்துடுச்சு. இன்னும் இண்டிபெண்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அதர்ஸ்ன்றதுல வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 19 பேர் இருக்காங்க. அதுல 10 பேர் இப்போ எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. சோ 302 வந்து விட்டது. இத வந்து இப்ப காங்கிரஸுடைய ஒரு நண்பர் வந்து ராபர்ட் வந்து சொல்லும்போது, இதே காங்கிரஸ் கட்சியானது வந்து 1991 கூட எப்போது வந்து மிக்க ராஜீவ்காந்தி இறந்தாரோ அந்த சமயத்தில் கூட அதுக்குரிய அனுதாப ஓட்டுகள் கிடைத்த பொழுதும் கூட அது வந்து திரு PV நரசிம்மராவ் வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியில தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு ஜனதா முக்தி மோர்ச்சா அப்படின்ற JMM வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது ஒரு கேஸ் ஆகி இன்னைக்கு வரை அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இழுத்துட்டு இருக்கு அந்த கேஸ். அதாவது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியாண்டு இப்பயும் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருந்துச்சு. சோ எதனால இதை சொல்ல வந்தேன்னா, அதாவது வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியை வந்து இவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. 91 ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 2004. அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? காங்கிரஸ் பலமுறை மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்திருக்கு சார். அவங்களுடைய 2004 ஆட்சியும் சரி, 2009 ஆட்சியும் சரி, 200 இடங்கள் ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயமா பேசினாங்க. பட் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கோம். இல்லையே, அது மாதிரி எங்க தள்ளப்பட்டிருக்கு? இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பரையே நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாஜகவை தனித்து 241 தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்றாங்களே, இந்த எல்லாரும் சேர்ந்து 232 பாஜக வாங்கினதை விட, தனித்து நாங்கள் வாங்கினதை விட அவங்க வந்து குறைச்சலதான் வாங்கியிருக்காங்க. அதுல காங்கிரஸ் இருக்காங்க, அப்படின்னு வரிசையா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அது மொத்தம் இது மைனாரிட்டி அரசே கிடையாது. இது வந்து இந்த ப்ரீபோல் அலையன்ஸ்ல நாங்க வந்து ஒருமித்த கருத்தோடு தான் எல்லாரும் சென்றோம். நாங்க ஒருமித்த கருத்தோடு மக்களை சந்தித்தோம். மக்கள் வந்து எங்களுக்கு மொத்தமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு தேதி 292 வந்து எங்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு கிடைச்ச மெஜாரிட்டி. அதனால வந்து மைனாரிட்டி என்ற வார்த்தையை இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.